Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு இட்லி வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு ஸ்டார்டிங்கில் இட்லி வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ குழந்தைங்க வந்து ஜஸ்ட் ஒரு இட்லி அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு தனியாக ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் ரெடி பண்ணுற மாதிரியே 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் உளுத்தம் பருப்பு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எப்பயுமே அரைச்சி வச்சுருக்கிற மாவில் தனியாக குழந்தைங்களுக்கு அப்படின்னா தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து இட்லி சுடுறப்போ நம்ம சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனோட அளவு வந்து ரொம்ப கம்மி பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். நான் குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தனியாக ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுவேன். இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துக்குவேன். அதாவது நம்ம எடுக்கிற டம்ளரோட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த டம்ளர் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பாதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த டம்ளரில் நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களோட குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு இது எடுத்துக்கலாம். என்னோடய பேபி வந்து இப்போ 9 மந்த் பேபினால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு மேலே எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக வந்து வாட்டர் கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பபுளாக லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டம்ளரை பாதி அளவுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வாட்டர் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்காங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்தினாலும் சரி அதை வந்து ஒரு டைம் ஹீட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்காங்க. அப்போ தான் அதில் வந்து எந்த கிருமியும் இருக்காது. இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது நம்ம இது வந்து வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ நமக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து இட்லி வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணுற இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஒரு சில டைம் வந்து தண்ணியில் தொட்டு ஊட்டி விடுவேன். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பால் ஊற்றி அதில் ஊட்டி விடுவேன். குழந்தைங்க வந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான ஃபுட்டு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2013 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் நம்மளோட இந்த இட்லியில் இருக்கிற அரிசியும் உளுத்தம் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல்ஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக இட்லி கொடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இட்லி அந்தளவுக்கு நான் ரொம்ப பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஸ்டடி படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரெகுலராக ஃபுட்டில் வந்து இப்போ இட்லி வந்து சேர்த்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபுட்டில் இட்லி வந்து மறக்காமல் சேர்த்திக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.